உங்களுடைய வெற்றி வேட்பாளர் ஏற்கனவே உங்களால பலமுறை வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்களை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவரை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கே தெரியும். அவருடைய ஆற்றலையும் அவர் அனுபவம் அத்தனை பேரும் உங்க அத்தனை பேருக்கும் அத்துப்படி. கலைஞர் சொல்லுவாரு, கலைஞர் சொல்லியிருக்காரு பலமுறை, எல்லாரும் ஏவினாதான் வேலை செய்வாங்க, ஆனா நான் ஏவாமலையே வேலையை செஞ்சு முடிக்கிறவர் திரு ஏவாவேல் அவர்கள் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறாங்க, எதிலும் வல்லவர் வேலு. ஏவா வேலுனா எதிலும் வல்லவர் வேலு. நம்முடைய தலைவர் சொல்லியிருக்காங்க, எப்போதும் வல்லவர் வேலு. நான் சொல்லியிருக்கிறேன், எதிலும் எப்போதும் வல்லவர் அண்ணன் திரு வேலு அவர்கள் உங்களுடைய வேட்பாளர். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சரியா கச்சிதமா செய்து முடிக்கக்கூடியவர் அண்ணன் வேலு அவர்கள். அப்படிப்பட்ட வேலு உங்களிடத்துல தலைவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. போன முறை கிட்டத்தட்ட 95,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. இந்த முறை குறைந்தது 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? செஞ்சு காட்டணும். இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறவர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகள், பல்வேறு பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருக்கிறவர் அண்ணன் வேலு அவர்கள் தான். பெருமையோடு இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்கள், மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட லைப்ரரிஸ், நூலகங்கள், நினைவு மண்டபங்கள், மெரினா பீச்சில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் நினைவிடம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சிலைக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாலம், திருவாரூர் கலைஞர் கோட்டம், இப்படி எல்லாமே அண்ணன் வேலூருடைய உழைப்பினால கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட வேலூர் அவர்களுக்கு தான் உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். இந்த தொகுதியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கிறார், என்ன சாதனைகளை திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவண்ணாமலையில இன்னைக்கு கலைஞர் 100 பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அண்ணன் வேலூருடைய உழைப்பினால. தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை இன்னைக்கு இந்த சாலைகள்லாம் 4 வழி சாலைகளாக மாற்றப்பட்டிருக்குன்னா அண்ணன் வேலூருடைய உழைப்பு. அதே மாதிரி ஒருங்கிணைந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பீடுல மாணவர் மாணவியர் 400 பேர் தங்கி படிக்கின்ற வகையில் அரசு மாதிரி பள்ளி கட்டிடம், நந்தர் கால்வாயை சீரமைக்கின்ற பணிகள், மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனை கட்டிடங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம், கிரிவல பாதையில இன்னைக்கு சுகாதார வளாகம், கிரிவல பாதையில சுகாதார வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு கட்டிட அரங்கம், அண்ணாமலையார் கோயில் மாடவீதி சாலையில கான்கிரீட் சாலை, அது மேம்பாடு, 2.5 கோடி மதிப்பீட்டில் சமுத்திரம் பகுதியில் கலைஞர் பன்னோக்கு அரங்கம், கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டிடம். இத்தனையும் நம்முடைய வேலன் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல இந்த திருவண்ணாமலை தொகுதிக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, அதையும் செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி ஒவ்வொன்றையும் நம்ம தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். முதல் கையெழுத்து போட்டது, முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். மகளிர் ஒவ்வொருத்தரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் எத்தனையோ திட்டங்கள், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போய் சேர்ற குழந்தைங்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, நான் முதல்வன் திட்டம், 48 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பையும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு திட்டம், உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்ச திட்டம், 1,31 லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்காரு. மாசம் 1000 ரூபாய். அத சங்கி கூட்டமோ அதிமுக கூட்டமோ எப்படியாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை திட்டத்தை 3 மாசம் முழக்கணும், நிப்பாட்டணும்னு ஒன்றிய அரசு முயற்சி பண்ணுச்சு. நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள்
3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய், கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய உதயசூரியன் உதிக்கணும். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் எவ்வளவு 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருக்கோம். அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரை கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம் மாசம் 1000 ரூபாங்கிறது உயர்த்தி கல்வி ஊக்கத்தொகை 1500 ரூபாய் கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஓஏபி முதியோர் உதவி தொகை இன்னைக்கு 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய தொகை அவங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் கொடுக்கப்படும். மகளிர் சுய குழுக்களுக்கு கேரண்டி இல்லாத, பிணை இல்லாத வங்கி கடன் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் வீடுகள் கட்டி பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் உங்க அத்தனை பேருக்கும் ஒரு கூப்பன் கொடுப்பாரு. அரசு ஒரு கூப்பன் கொடுக்கும். அந்த கூப்பனுடைய மதிப்பு எவ்வளவு? 8000 ரூபாய். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இல்லத்தரசி திட்டம்னு ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம தேர்தல் அறிக்கையே எப்பொழுதுமே சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க இந்த தேர்தலுடைய ஹீரோன்னு. ஆனா இந்த முறை ஹீரோ மட்டும் இல்ல, இந்த தேர்தலுடைய ஹீரோயினும் நம்முடைய தேர்தல் அறிக்கை தான். கலைஞர் அவர்கள் தான் பெண்கள் விறகு அடுப்புல சமைச்சு சிரமப்படக்கூடாதுன்னு கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. அது பிறகு பெண்கள் வீட்டில இருந்து உலக அறிவு கத்துக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு டிவி கொடுத்தார். கலைஞர் டிவி கொடுத்தோம். அதன் பிறகு நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், வேலைக்கு போறதுக்கு சுலபமா இருக்கணும்னு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தோம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்றாரு? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்திருக்கோம். இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, மிக்சியோ, டிவியோ, ஏசியோ, எந்த மின்சாதன பொருட்களையும் நீங்க போய் வாங்கிக்கலாம். இப்படி இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னா நீங்க வர சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க. அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க அடுத்து வர்ற 24 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சேர்க்கணும். நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிற மாதிரி அண்ணன் ஏவவேலு அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நிச்சயம் செய்வீங்களா? நாம இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம், நிறைவேற்றி காட்டிருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு மீண்டும் பாஜகவோட அடிமையாகி தமிழ்நாட்டுக்குள்ள திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எப்படியாவது பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமியா மாறி இருக்கிறார். அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், நகைச்சுவா சொல்லியிருக்கிறேன், முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா, மோடியோடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு, இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல். இந்த தேர்தலில் மோடியா நம்முடைய தலைவர் அவரா அப்படின்னு பார்த்திருந்தோம். நம்முடைய மோடியா தமிழ்நாடான்னு பார்த்திருந்தோம். நம்முடைய உரிமைகளை மீண்டும் மீட்டெடுக்க கொடுக்கணும். தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிப்பீங்களா? அதை கண்டிப்பா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள ஒருவனாக கேட்கிறேன், உரிமையோடு உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன்.
இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் எல்லா இடத்துலயும் உதிச்சாக வேணும். அதுக்கு தமிழ்நாடு முழுக்க, நீங்க திருவண்ணாமலை தொகுதி முழுக்க நீங்க அத்தனை பேர் இந்த பிரச்சாரத்தை அடுத்த 24 நாட்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நான் வேலுண்ணன் அவர்களுக்காக மட்டும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடல. நம்முடைய கீழ்பெண்ணாத்தூர் வேட்பாளர் அண்ணன் திரு பிச்சாண்டி அவர்களுக்கும், கலசப்பாக்கம் வேட்பாளர் அண்ணன் திரு சரவணன் அவர்களுக்கும், செங்கம் வேட்பாளர் சகோதரர் திரு அண்ணன் மூப்பே கிரி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் வாக்களிங்க. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் உதயசூரியன் உதிக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய வேண்டும். நம்முடைய தலைவர் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்தோம்னா திருவண்ணாமலை அனைத்து தொகுதியிலையும் நீங்க வேலை செஞ்சு உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்க. இந்த அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.